யூடிவி நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய தினமும் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய தினமும் பத்திரிகைகள் மிக முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் செய்திகளும் வெளிவந்திருக்கின்றன. இந்நிலையில் நாமல் ராஜபக்ஷ விமல் வீரவங்சவினுடைய மனைவி அவர்களுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது. சிஐடியிடம் ஆஜராகுமாறு குரல் பதிவுகளுக்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு வழக்கினுடைய திருப்பம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்திய பிரஜையை சந்தித்தது யார், எதற்காக சந்தித்தார்கள் என்ற கோணத்தில் இந்த மூவரிடமும் விசாரணைகள் நடத்தப்பட இருப்பதாக சிஐடியினர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் மிக் விமான கொள்வனவு தொடர்பில் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு ஏற்கனவே தொடர்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்ற நிலையில் ரஷ்யாவினுடைய இலங்கைக்கான தூதுவராக இருந்தவருக்கு மத்தியிலே மிக முக்கியமான தொடர்புகள் இருப்பதாகவும் அவருடைய வங்கி கணக்குகள் அதே போன்று அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய வங்கி கணக்குகளில் டொலர்கள் வைப்பிலிடப்பட்டிருப்பதாகவும் முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்நிலையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போபவர் யார், உண்மையில் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட போபவர் யார் என்ற வகையிலும் கேள்விகளுடன் கூடிய முக்கியமான கருத்துக்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. இதே செய்திகளை இன்றைய தினம் சிங்கள மொழி மூலமாக எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி இம்ரான் கலைகம் வந்திருக்கின்றார். සුබදෑසනක් ඔබට. සුබදෑසනක් කියලා ප්‍රාර්ථනා කරනවා. අද දවසේදී වැඩසටහනත් සමග එක්වී සිටින ඔබ සියලු දෙනාටම අදත් අපි කියන්න සූදානම් වෙලා ඉන්නේ රටේ මුදල් වංචා කරපු ඉතාමත් දූෂණය දැවැන්තව සිදු කරපු අය පිළිබඳවත් අද අපි කතා බහ කරන්න සූදානම්. ඇත්තෙන්ම කියනවා නම් ඔබට සල්ලි හම්බ කරන්න ඕනේ නම් අපිට ඒකට අහන්න පුළුවන් ධම්මික පෙරේරාගෙන්. එහෙම නැත්නම් උදයංග වීරතුංග වගේ අනිත් පැත්තෙන් සල්ලි හම්බ කරපු අයගෙනුත් අපිට අහන්නට පුළුවන්. අපි ඒ ගැනත් අද කතා කරන්න සූදානම් වෙලා ඉන්නවා. මේ ගැන විග්‍රහයක් කරන්නත් සූදානමින් සිටින බව ඔබට කියන්නට කැමතියි. நிச்சயமாக ஒரு மணித்தியாலும் எங்களோடு இணைந்திருங்கள். இன்றைய தினம் இந்த பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய தினம் செய்திகளை விரிவாக எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேடி சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் மொஹிதீன் வந்திருக்கின்றார். உங்களையும் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். எனவே பத்திரிகைகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது ඉම්රාන් දැන් තමන්ගේ පොතට සල්ලි ආව නම් අවුලක් නැහැ නේද? අම්මටත් දාලා බිරිඳටත් සල්ලි දාලා තින්නේ. ඒ කියන්නේ ඩොලර් ලක්ෂ 72ක් මං හිතන විදියට. කොච්චර ගානද නේද? අපිට හීනෙන් හරි දකින්න බෑ එවැනි ගානක්. මෙහෙමයි. දැන් ඔය සල්ලි ගැන කතා කරනකොට සමහරු සල්ලි ලංකාවේ බැංකු පොතේ තිබුණාට පිටරටත් බැංකු පොත්වලත් සල්ලි තියෙනවා. ලංකාවේ විතරක් නෙමෙයි. ඉතින් ඒ ගැන හොයන්නත් පරීක්ෂණ පවත්වනවා කියලා තමයි වාර්තා කරලා තියෙන්නේ. මේ දිවෙන පුවත්පතේ සහ අද සිංහල පුවත්පත්වල ප්‍රධාන ප්‍රවෘත්ති විදිහට වාර්තා වෙලා තියෙන තෙම ප්‍රවෘත්තියම තමයි. சல்லி காண்டி கோவமது கீழே எப்படியாது. தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது ஏற்கனவே அரசியல் ஸ்திரமற்ற நிலை, அரசியல் குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த குழப்பங்களுக்கு பின்னால் உண்மையில் யார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகின்றார் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்ற நிலையிலே இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி சார்பிலே இவர்தான் போட்டியிடுவார் என்ற வகையிலே உத்தியோகபூர்வமாக இதுவரையும் எந்தவிதமான கருத்துக்களும் அறிவிக்கப்படாத நிலையிலே பொதுஜன பெரமுன கட்சி சுதந்திர கட்சியோடு இணைந்த ஒரு கட்சியா அல்லது தனி கட்சியா என்பதையும் தாண்டி பொதுஜன பெரமுன கட்சியிலே இப்பொழுது இருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் சுதந்திர கட்சியினுடைய வேட்பாளராக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தான் போட்டியிடுவார் என்ற வகையிலே சிரேஷ்ட அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக பகிர்ந்து வந்தார்கள். மஹிந்த சமரசிங்க போன்றவர்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள், ஜனாதிபதி தேர்தலுக்கு தகுதியானவர் மைத்திரிபால சிறிசேனான், எனவே அவரை மீண்டும் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்குள் கொண்டு வருவோம் என்று மஹிந்த சமரசிங்க, தயாசிரி ஜெயசேகர போன்றவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வர பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் இப்பொழுது பாரிய பிளவுகள் ஏற்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த பாரிய பிளவுகளின் பின்னணியிலே முக்கியமாக ஒரு பக்கம் கோட்டாபய ராஜபக்ஷ நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராக இருக்கிறேன் என்ற வகையிலே அண்மையிலே கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தன. அண்மையிலே முக்கியமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தன. அந்த கருத்துக்களினுடைய பின்னணியிலே அவர் அந்த சொன்ன கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களிலே பரவ ஆரம்பித்திருந்தன. இந்நிலையில் ஷமல் ராஜபக்ஷ சொல்கிறார், நானும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராகத்தான் இருக்கிறேன். என்னையும் மக்கள் தேர்வு செய்தால் நிச்சயமாக மக்களிடம் எனக்கான கேள்வி இருந்தால் நிச்சயமாக நான் வருவேன் என்ற வகையில் தான் அவர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். அந்த செய்தி தான் தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது. யார் வேட்பாளர்?
சமலும் களமிறங்குகிறார் என்ற வகையில் தான் அந்த செய்தி இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுதும் இந்த ஜனாதிபதி தேர்தல் விவகாரம் குறித்த முக்கியமான கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தன. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. ராஜபக்ஷ குடும்பத்தில் 2 சகோதரர்கள் ஜனாதிபதி தேர்தலில் குதிக்க விருப்பம், பொதுஜன பெரமுன கட்சிக்குள் பெரும் குழப்பம் என்ற வகையில் தான் அந்த செய்தி இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளின் பின்னணியிலே பொதுஜன பெரமுன கட்சியிலே இருக்கின்ற சிரேஷ்ட அரசியல்வாதிகள் முக்கியமான கருத்துக்களை பகிர ஆரம்பித்திருக்கின்றார்கள். தினகரன் பத்திரிகையிலே அந்த செய்தியை விரிவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கோட்டாபய ராஜபக்ஷ மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முக்கியமான குற்றங்களை ஆதாரம் காட்டி இவ்வாறான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற அல்லது இவ்வாறான குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒருவரை பொதுஜன பெரமுன கட்சி சார்பிலே எவ்வாறு ஜனாதிபதி தேர்தலுக்குள் கொண்டு வருவது என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய செய்தி இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய அமெரிக்க பிரஜா உரிமை மற்றும் சிஐடி மோசடி குற்றச்சாட்டு விசாரணை திணைக்களம், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஆகியவை முன்னிலையில் மிக் விவகாரம், லசந்த விக்ரமதுங்க கொலை விவகாரம், கீத் நோயார் கடத்தல் விவகாரம், அவன்கார்ட் விவகாரம் ஆகிய விடயங்களில் அவருடைய பங்கு இருப்பதாக சிஐடியினர் தொடர்ச்சியாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற ஒருவரை நீங்கள் எப்படி ஜனாதிபதி தேர்தலுக்குள் கொண்டு வர முடியும் என்ற வகையில்தான் குமார் வெல்கம, வாசுதேவ நாணயக்கார போன்றவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். இந்நிலையில் தாமரை முட்டை ஆரம்பித்தவர் பசில் ராஜபக்ஷ, எனவே பசில் ராஜபக்ஷ தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு தகுதியானவர் என்ற வகையிலே வாசுதேவ நாணயக்கார, குமார் வெல்கம போன்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வர அதே குடும்பத்தைச் சேர்ந்த நாமல் ராஜபக்ஷ வந்து சொல்கிறார், இன்னும் தேர்தலில் யார் போட்டியிடுவது என்பதை நாங்கள் முடிவெடுக்கவில்லை, முடிவெடுத்தால் நிச்சயமாக நாங்கள் அதனை சொல்லுவோம், தேர்தலை முதலில் தாருங்கள், யார் என்று அறிவிப்போம் என்ற வகையில் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. தினகரன் பத்திரிகையிலும் அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்க முடிந்திருந்தது. அதே போன்று வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது, தேர்தலை அறிவித்தால் வேட்பாளரை அறிவிப்போம், நாமல் ராஜபக்ஷ எம்பி கூறுகிறார் என்ற வகையில் தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தி இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க உண்மையில் குடும்பத்திலிருந்து யார் ஜனாதிபதி தேர்தலுக்கு வரப்போகிறார் என்பதையும் நாங்களும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய ஆட்சி மீண்டும் நாட்டுக்குள்ளே தலை தூக்குமா என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுப்பப்பட்டிருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் சிங்கள மொழி மூலமான பத்திரிகைகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்த காத்திருக்கின்றோம். தாத்தாத்ன පුතත්න අයියයි මල්ලි රන් වෙනවනේ ජනාධිපති මැතිවරණය. මෙහෙමයි තාත්තත් නෑ පුතත් නෑ කියලා කිව්වට ඒගොල්ලෝ රණ්ඩු වෙනවා අපිට පේන්නේ නෑ රණ්ඩු වෙනවා ඇති. කොහොම හරි සිදුවීම වෙලා තියෙන මෙන්න මේ විදිහට ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයා කියලා තියෙනවා මේ පන්සලක උත්සවයක් පවතින අවස්ථාවක ගිහිල්ලා නිදහස වැඩි වෙද්දී මේ විනය ගැන අපි මීට වඩා සැලකිලිමත් වෙන්න ඕනේ කියලා ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයා කියලා තිනවා. ඒ වගේම උතුරු නැගෙනහිර පන්සල් පල්ලි කෝවිලට පමණක් නොව සංවර්ධනයටත් එදා ආරක්ෂක හමුදාව යෙදුවා කියලා ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයා කියනවා. ඒ අතරතුර කියනවා මට ජනතාව බලාපොරොත්තු වෙනවා නම් නැවතත් මට මේ දේශපාලනය සඳහා අවතීර්ණ වෙන්න පුළුවන්, ජනාධිපතිවරණය සඳහා පැමිණෙන්න පුළුවන් කියලා එතුමන් සඳහන් කරනවා. ඊට පහුවෙනිදා චමල් රාජපක්ෂ මහත්මයා කියනවා ජනතාව ඉතින් මාවත් ඉල්ලනවා නම් මටත් එන්න පුළුවන් කියලා චමල් රාජපක්ෂ මහත්මයා කියන කොහොම හරි තරඟෙට දැන් අපිට පේනවා මේ ඒකාබද්ධ විපක්ෂය ඇතුළේත් පොඩි තරඟකාරී තත්වයක් පොඩි නෙමේ එසේ මෙසේ තරඟකාරී තත්වයක් නෙමෙයි තියෙන්නේ. කොහොම හරි මේ දවස්වල හැබැයි මහින්ද රාජපක්ෂ මහත්මයා හිටපු ජනාධිපතිවරයා වැඩි සද්දයක් නැහැ. බලමු දැන් එතුමන් රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාගේ ක්‍රියාපටිපාටිය අනුගමනය කරනවත් දන්නේ නැහැ නේ. මොකද අර රනිල් මහත්මයාත් සද්ද නැතුව ඉඳලානේ අන්තිමටම වැඩේ කරේ. ඒ විදිහට සද්ද නැතුව ඉඳලා අන්තිම මොහොතේ මොන වගේ දෙයක් කරාවිද කියන කාරණාව දන්නේ නැහැ. කොහොම නමුත් නාමල් රාජපක්ෂ මහත්මයා පුත්‍රයා කියනවා තාමත් අපි කවුරුත් තීරණය කළා නැහැ. ඡන්දය ප්‍රකාශ කරපු දෙන්කෝ ඊට පස්සේ අපි කාවද දාන්නේ කියලා කියන්නම් කියලා තමයි නාමල් රාජපක්ෂ මහත්මයා සඳහන් කරන්නේ. ඒකට අපි කුමාර වෙල්ගම සහ වාසුදේව නාණයකාර කියනවා අපිට නම් කැමති නෑ අපේ ගෝඨා එන එක. අපි එනවා නම් එන්න ඕනේ පක්ෂය ආරම්භ කරපුවා අපේ බසිල් රාජපක්ෂ තමයි එන්න ඕනේ කියලා. කොහොම හරි ඔය හැමෝම මට හිතන විදිහට කොහොම හරි පක්ෂ පොඩි පක්ෂ හදාගෙන ඉස්සරහට එයිද දන්නේ ජනාධිපතිවරණයක් සඳහා මුහුණ දෙන්න. ඒකෙන් ඇතුලේ නේද කිව්වේ පාර්ලිමේන්තුවට අපි නම් සම්බන්ධ නෑ මේ පොදුජන පෙරමුණ පක්ෂයට සම්බන්ධ නෑ කියලා තේමත් කතාවක් ගියා නේද? බලමු මොකද්ද වෙන්නේ කියලා. ஜனாதிபதி தேர்தலில் உண்மையில் யார் போட்டியிட போகிறார்? ஷமல் ராஜபக்ஷவுக்கும் அதே போன்று அவரை தாண்டிய
முக்கியமாக கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் இடையிலே இவ்வாறான கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கின்ற நிலையிலே பொதுஜன பெரமுன கட்சியினுடைய சிரேஷ்ட அரசியல்வாதிகள் சொல்கின்ற கருத்துக்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பகிரப்பட்டிருந்தன. அதுவும் இந்த கட்சியை ஆரம்பித்த பசில் ராஜபக்ஷ தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு வர வேண்டும் என்ற வகையில் தான் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து விரிவாக பேசுவதற்காக வேண்டி சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் மொஹிதீன். இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பிரிவினை தொடர்பான விடயங்கள் தான் இன்றைய பத்திரிகைகளில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன. இந்த சம்பவங்களை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது என்னுடைய நினைவுக்கு ஒரு விடயம் வந்தது. இலங்கை அரசியல் வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலகட்டத்தில் சிங்கள உரிமைய என்ற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. இனவாதத்தை அடிப்படையாக வைத்து தேசிய மட்டத்தில் இனவாத ரீதியிலான கருத்துக்களை முன்வைத்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த சிங்கள உரிமைய என்ற கட்சி. அதுதான் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சி உருவாக்கி அவர்கள் முதலாவது தேர்தலில் போட்டியிட்டார்கள். எனக்கு ஆண்டு சரியாக நினைவில் இல்லை, ஆனால் அந்த சம்பவம் அரசியல் வரலாற்றில் முக்கியமான ஒரு சம்பவம் என்பதால் என்னுடைய நினைவில் இன்று காலை இது தொடர்பான தகவல்களை வாசிக்கும் பொழுது அந்த ஞாபகம் எனக்கு வந்தது. சிங்கள உரிமைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் முதலாவது தேர்தலில் போட்டியிட்டதும் அவர்களுக்கு தேசிய ரீதியாக ஒரே ஒரு ஆசனம் கிடைத்தது. அந்த ஒரு ஆசனத்தை யாருக்கு கொடுப்பது என்பதில் அவர்களுக்குள் ஏற்பட்ட பிளவுதான் சிங்கள உரிமைய கட்சிக்குள் ஒரு பாரிய பிளவாக மாறி ஜாத்திக ஹெல உரிமை என்ற பெயரிலும் அதன் பிறகு ஜாத்திக ஹெல உரிமையிலிருந்து இன்னொரு கட்சி பிரிந்து சென்று பிவித்துரு ஹெல உரிமைய என்ற கட்சி உருவாவதற்கும் காரணமாக அமைந்தது இந்த ஒரே ஒரு பாராளுமன்ற ஆசனம். இந்த ஒரு ஆசனத்தை யாருக்கு கொடுப்பது? அப்பொழுது முக்கியமானவர்கள் இருந்தார்கள். நான் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை, எனக்கு ஞாபகம் இருக்கின்றது அந்த பெயர்கள். அதில் முக்கியமான ஒருவர் மிகவும் ஒரு செல்வந்த வர்த்தகர், தன்னுடைய வீட்டை அந்த கட்சியின் அலுவலகமாக பாவிக்க கொடுத்திருந்தவர் அந்த காலப்பகுதியில். எனவே இனவாதம் பேசுகின்றவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு ஆசனத்தை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள முடியாமல் போனதால் ஏற்பட்ட பிளவுதான் இன்று அந்த கட்சியை பல கூறுகளாக போட்டிருக்கின்றது. இது இலங்கை அரசியலில் ஒரு முக்கிய வரலாறாக இருக்கின்றது. இதே போன்ற ஒரு நிலைமை இப்பொழுது இந்த மலர்மொட்டு சின்னத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற கட்சிக்கு அல்லது SLPP என்ற கட்சிக்கும் ஏற்படுமா என்பதுதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. இங்கு ஏற்பட்டிருப்பது குடும்ப ஆதிக்கத்தில் உருவாகி இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. முன்னர் ஏற்பட்டது குடும்ப ஆதிக்கம் அல்ல, அது நண்பர்களுக்கு இடையில், கட்சி உறுப்பினர்களுக்கு இடையில் நான் தான் முக்கியஸ்தன், நான் தான் அதிகம் பாடுபட்டேன் என்ற ரீதியில் அந்த ஒரு ஆசனத்துக்காக அவர்கள் போட்டியிட்டார்கள். ஆனால் இப்பொழுது இங்கே இந்த குடும்ப ரீதியான ஒரு போட்டி தலையெடுத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கட்சியில் இப்பொழுது 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் திகதியோடு தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைகின்றது. அந்த பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டும். ஜனாதிபதி தேர்தலை நடத்தி புதிய ஜனாதிபதியாக ஒருவர் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் 2020ஆம் ஆண்டு ஜனவரி 7இல் இந்த ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைந்த பிறகு அவர் தனக்கு விருப்பமான ஒரு நாளில் பதவி பிரமாணம் செய்து கொள்ளலாம். இதுதான் சாதாரணமாக இருக்கின்ற நடைமுறை. எனவே இந்த ஜனாதிபதியின் பதவிக்காலம் 2020 ஜனவரி 7ஆம் தேதியோடு முடிவடைவதன் காரணமாக அதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியாக வேண்டும் என்ற நிலைமை இருக்கின்றது. அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தல் நடக்குமா என்பது வேறு விடயம். ஆனால் மாகாண சபை தேர்தலை எவ்வாறு இழுபறி காட்டுகின்றார்களோ அதே போல் ஜனாதிபதி தேர்தலில் அந்த இழுபறிகள் காட்ட முடியாது. மாகாண சபை தேர்தலை இழுபறியாக்குவதற்கு இவர்கள் முக்கியமாக முன்வைக்கின்ற காரணம் இந்த தொகுதி வரைமுறை தொடர்பானதாக இருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் முழு நாடும் ஒரு தொகுதியாக வரும், நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள், அங்கே தொகுதிக்கு முக்கியத்துவம் இல்லை. எனவே முழு நாட்டு மக்களும் ஒரே தேர்தலில் ஒரே இலக்கை நோக்கி வாக்களிப்பதால் அங்கு ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான சட்ட ரீதியான எந்த வாய்ப்புகளும் இல்லை, வேறு வழிகளை பயன்படுத்தினாலே ஒழிய. எனவே ஜனாதிபதி தேர்தல் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்குள் நடத்தப்பட வேண்டுமானால் குறைந்தபட்சம் இந்த ஆண்டு நடுப்பகுதியிலாவது அல்லது இந்த ஆண்டின் இன்றைய காலகட்டத்தில் இந்த முதல் காலாண்டு என்று சொல்லக்கூடிய மார்ச் மாதம் முடிவடைவதற்குள்ளாவது அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை பிரதான கட்சிகள் முன்வைக்க வேண்டும். சாதாரணமாக வெளிநாடுகளில் நாங்கள் தேர்தல் முறையை பார்த்தால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இவ்வாறான நடைமுறை தான் இருக்கின்றது. அவர்கள் சுமார் ஒரு வருடத்துக்கு முன் இப்பொழுது ட்ரம்பை எதிர்த்து அடுத்ததாக போட்டியிடுவதற்கு ஒரு பெண் தயாராகி கொண்டிருக்கின்றார். இப்பொழுதே அவர் தன்னுடைய அந்த தயார்படுத்தலை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இவ்வாறான நிலைமை தான் இங்கும் வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு உரிய வகையில் பிரசாரத்தை செய்து மக்கள் மத்தியில் தங்களுடைய கொள்கைகளை பரப்பி இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். எனவே இங்கு இப்பொழுது அடுத்த வேட்பாளர் யார்
எந்த கட்சியில் யார் வேட்பாளர் என்பதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரச்சனை ஒருபுறம் இருக்கட்டும், அவர்கள் எப்படியாவது ஒரு வேட்பாளர்களை தெரிவு செய்து கொள்வார்கள், அங்கே குடும்ப பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கு ஏற்பட்டிருப்பது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இந்த பொதுஜன பெரமுன SLFPயும் SLPPயும் ஒன்றாக இணைவதா அல்லது இரண்டும் தனித்தனியாக கேட்பதா என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஒன்றாக இணைந்தால் நாம் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விளக்கி இருக்கின்றபடி மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக ஒரு தனி வேட்பாளராக அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வேறு யாராவது ஒரு வேட்பாளராக வர வேண்டும், SLPP ஒரு தனி வேட்பாளரை நிறுத்த வேண்டும், அவர்களுக்கிடையில் போட்டி ஏற்படும், வாக்குகள் சிதறடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இவ்வாறான சூழலில் தான் இப்பொழுது இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற இந்த SLPP கட்சிக்குள் இருந்து ஒரு வேட்பாளர் எப்படி வரப்போகின்றார் என்பதுதான் இங்கே முக்கியமாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பிரச்சனை. கோத்தாபய ராஜபக்ச உங்களுக்கு தெரியும், வியத்மக என்ற தலைப்பில் அவருடைய அந்த துணைப்பொருளில் சில கருத்தரங்குகளை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலை குறிவைத்து தான் அவர் இந்த திட்டத்தை தொடங்கினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். தொழிற்சார் நிபுணர்கள் மத்தியில், கிராம மக்கள் மத்தியில் தன்னுடைய கொள்கைகளை, தன்னுடைய சிந்தனைகளை பரப்புவதற்காக அவர் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி வந்தார். கடந்த சனிக்கிழமை கூட அந்த வியத்மக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும் பொழுதுதான் அவர் நேரடியாகவே தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நான் தயார், நீங்கள் தயாரா என்ற கேள்வியை அவர் இப்பொழுது மக்கள் முன் வைத்திருக்கின்றார். அந்த அறிவிப்பு வெளியாகி 24 மணி நேரம் போவதற்குள் ஊடகவியலாளர்களை சந்தித்து அவருடைய மூத்த சகோதரர் சமல் ராஜபக்ச தானும் இந்த போட்டி களத்தில் குதிப்பதற்கு தயார் என்று தெரிவித்திருக்கின்றார். எனவே இப்பொழுது அங்கே ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மூன்றாவது நபராக பசில் ராஜபக்ச, அவர் இன்னமும் எதுவும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர் அமைதியாக காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் இன்றைய இந்த செய்திகளை சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதில் நாங்கள் கோத்தாபய ராஜபக்சவின் அறிவிப்பு, அவருடைய கருத்துக்களை பற்றி எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், கோத்தாபய ராஜபக்சவின் வரவை எதிர்க்கின்ற முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக மாறுவதை எதிர்க்கின்ற பிரதான பிரிவுக்கு செய்திகளிலிருந்து நாங்கள் தெரிந்து கொண்டது போல், ஜஃபர் குறிப்பிட்டது போல் குமார வெல்கம மற்றும் வாசுதேவ் நாணயக்காரா ஆகியோர் முன்னணியில் இருக்கின்றார்கள். இவர்கள் எதிர்ப்புக்கு தெரிவித்திருக்கின்ற ஒரு முக்கியமான காரணம் இங்கே மிகவும் அவதானம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு காரணம். அதாவது தங்களுடைய இந்த புதிய கட்சியிலிருந்து, SLPP கட்சியிலிருந்து அடுத்த வேட்பாளராக வருகின்றவர் ஒரு ஜனநாயகவாதியாக இருக்க வேண்டும், he should be a democrat என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே கோத்தாபய ராஜபக்சவை ஒரு ஜனநாயகவாதியாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பிரிவினர் தயாராக இல்லை என்பது இப்பொழுது திட்ட தெளிவாக விளங்கியிருக்கின்றது. பொதுவாகவே கோத்தாபய ராஜபக்சவை ஒரு ஜனநாயகவாதியாக உள்ளூரில் பெரும்பாலான மக்களும் வெளிநாடுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது எங்களுக்கு தெரிந்த விடயம். அவர் இராணுவ ரீதியான சிந்தனை போக்கு கொண்டவர், அடக்குமுறையில் விருப்பம் கொண்டவர். எனவே அவரை ஒரு ஜனநாயகவாதியாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்டு மக்களுள் பெரும்பாலானவர்களும் வெளிநாடுகளும் தயாராக இல்லை என்பதைத்தான் நாங்கள் இங்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கருத்தை அடிப்படையாக வைத்து தான் அவரை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அடுத்ததாக அவரிடம் இருக்கின்ற பிரதான குறைபாடு 2 முக்கிய விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று அவருடைய வெளிநாட்டு பிரஜா உரிமை, மற்றது அவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள். இந்த வெளிநாட்டு பிரஜா உரிமையை பொறுத்த மட்டில் அமெரிக்க பிரஜா உரிமை கொண்ட ஒரு நபர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அவர் கடந்த வாரம்தான் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்திருந்தார். அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டு விட்டு திரும்பி வந்திருக்கின்றார். இந்த கடைசியாக அவர் மேற்கொண்ட இந்த விஜயத்தின் போது அமெரிக்க இராஜாங்க திணைக்கள அதிகாரிகளை சந்தித்து தன்னுடைய பிரஜா உரிமையை கைவிடுவதற்கான சில நடவடிக்கைகள் பற்றி பேசியிருக்கின்றார். சில நேரம் அவர் விண்ணப்பங்களை கூட சமர்ப்பித்திருக்கின்றார் என்றும் ஆங்காங்கே சில தகவல்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இரவு வெளியாகியிருந்த சில தகவல்களை பார்க்கின்ற பொழுது இந்த விண்ணப்பங்களை கூட அவர் இராஜாங்க திணைக்களத்திடம் சமர்ப்பித்திருக்கின்றார் என்ற ரீதியிலும் சில விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த அமெரிக்க பிரஜா உரிமையை கைவிடுவது என்பது ஒரு லேசான காரியம் இல்லை. அது கிட்டத்தட்ட புலிவாலை பிடித்த மாதிரி ஒரு விடயம். விடுவதென்பது முடியாத காரியம். அமெரிக்க பிரஜா உரிமையை கைவிட வேண்டுமானால் அவர் அமெரிக்க பிரஜையாக இருக்கின்ற பொழுது அவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இருக்கின்றனவோ அந்த குற்றச்சாட்டுக்கள் அனைத்திலிருந்தும் அவர் விடுதலை பெற வேண்டும், சட்ட ரீதியாக விடுதலை பெற வேண்டும், அல்லது அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அதன் பிறகுதான் அமெரிக்க பிரஜா உரிமையை அவர் கைவிட முடியும். அது மட்டுமல்ல, அமெரிக்காவிலேயே அவருக்கு அமெரிக்க அரசாங்கமே இப்பொழுது மனித உரிமை மீறல் வழக்கொன்றை தாக்கல் செய்திருப்பதாகவும் இன்னும் சில தகவல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கோத்தாபய ராஜபக்ச மீது இருக்கின்ற பிரதான குற்றச்சாட்டு தான் யுத்த காலத்தில் மனித உரிமை மீறல் தொடர்பானதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல,
இந்த செய்திகளில் நாங்கள் இப்பொழுது பார்த்தது போல் கீத் நொஹார் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை, லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டமை, இன்னும் ரத்துபஸ்வல கிராமத்தில் தண்ணீர் கேட்டு போராடிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பின்னணியில் இருந்தது, சுதந்திர வர்த்தக வலயத்தில் ஊழியர்கள் நடத்திய போராட்டத்தை தாக்குவதற்கு பின்னணியில் இருந்தது. இவ்வாறு பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டுக்கள் வெறும் மாயையாக கூட இருக்கலாம், குற்றச்சாட்டுக்களாகவே இருக்கலாம், அவற்றை நிரூபிக்க முடியாமல் போகலாம். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். மக்கள் மத்தியில் அதற்கான சந்தேகங்கள் இருக்கின்றன. அந்த சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படும் வரை அவர் அமெரிக்க பிரஜா உரிமையை கைவிடவும் முடியாது, அடுத்த தேர்தலில் வேட்பாளராக நிற்கவும் முடியாது. அது மட்டுமல்ல, நாம் ஏற்கனவே இந்த செய்திகளில் உங்களுக்கு தந்திருக்கின்ற இன்னொரு முக்கியமான தகவலையும் இங்கே நினைவூட்டலாம் என்று நினைக்கின்றோம். இலங்கையில் கடைசியாக அமெரிக்க தூதுவராக பதவி வகித்த அதுல் கெஷாப் அவர் தன்னுடைய பதவிக்காலம் முடிவடைந்து செல்லுகின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பேசியிருக்கின்றார். அந்த சந்திப்பின் போது கோத்தாபய ராஜபக்சவின் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் கனவு குறித்தும் அங்கே பேசப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது அதுல் கெஷாப் இது தொடர்பாக விரிவாக விளக்கம் அளித்திருக்கின்றார். அவர் ஒரு அமெரிக்க பிரஜை, எனவே அவர் மீது இருக்கின்ற பிரதான மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் அமெரிக்காவுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும், அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர் விடுதலை பெற வேண்டும், அப்போதுதான் அவருக்கு அரசியலில் தொடர்ந்து ஈடுபட முடியும். இல்லையேல் அதுவரை அவர் அரசியலில் ஈடுபடுவதற்கு அமெரிக்கா எந்த வகையிலும் அனுமதி அளிக்காது, அமெரிக்க பிரஜா உரிமையையும் அவரால் கைவிட முடியாது, எனவே அந்த ஆசையை விட்டுவிடச் சொல்லுங்கள் என்று மஹிந்த ராஜபக்சவிடம் முன்னாள் அமெரிக்க தூதுவர் சொல்லியதாக அப்போது ஆங்கில பத்திரிகைகளில் விரிவான தகவல்கள் வெளியாக இருந்ததை நாங்கள் வாசித்த ஞாபகம் இருக்கின்றது. இந்த மிக் விமான கொள்வனவு இதற்கு அப்பால் ஏனைய மோசடிகள் என்று வருகின்ற பொழுது மிக் விமான கொள்வனவு மிகவும் பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. இந்த மிக் விமான கொள்வனவு தொடர்பாக நாங்கள் அடுத்த தலைப்பில் உங்களோடு விரிவாக பேசுவதற்கு இருக்கின்றோம். எனவே இவ்வாறான FCID மேற்கொண்டிருக்கின்ற பல வழக்குகள், CID மேற்கொண்டிருக்கின்ற பல வழக்குகள், எல்லா வழக்குகளிலும் பின்னணியாக சூத்திரதாரியாக இருக்கின்றார். குறிப்பாக இந்த அவன்கார்ட் விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவன்கார்ட் விஷயத்தில் அவரும் அவருடைய சகாக்களும் சேர்ந்து 11.4 பில்லியன் ரூபாய்களை, மில்லியன் அல்ல பில்லியன் ரூபாய்களை மோசடி செய்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான பல வழக்குகள் இருக்கையில் அந்த வழக்குகளிலிருந்து விடுபடாமல், அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளாமல், தெளிவுபடுத்திக் கொள்ளாமல் எவ்வாறு அவர் ஒரு வேட்பாளராக நிறுத்த முடியும் என்பதுதான் இங்கே எழுப்பப்பட்டிருக்கின்ற நியாயமான பிரதான கேள்வியாக இருக்கின்றது. அடுத்ததாக பசில் ராஜபக்ச, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அமைதியாக அவர் தனக்குரிய அந்த வேலைகளை செய்து கொண்டு போகின்றார். அவரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற இலக்கை குறிவைத்து தான் நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்பொழுது அவர் தான் நேரடியாக அதை கூறாமல் தனக்கு சார்பான சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக இந்த கருத்தை இப்பொழுது முன்வைக்க தொடங்கி இருக்கின்றார். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான ஒரு குழு, கட்சிக்குழு இப்பொழுது பசில் ராஜபக்சவுக்கு ஆதரவான அந்த கருத்துக்களை திரட்டுவதில் அவர்கள் முன்னணியில் இருக்கின்றார்கள். இந்த புதிய கட்சியை, SLPP கட்சியை தோற்றுவிப்பதிலும், அதற்கு இந்த மலர்மொட்டு என்ற சின்னத்தை வடிவமைத்து கொடுப்பதிலும், அந்த சின்னத்தை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்துவதிலும், கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது அந்த சின்னத்தினூடாக போட்டியிட்டு பெரும்பாலான சுமார் 80% வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தவரும் பிரதான சூத்திரதாரியாக இருந்தவரும் பசில் ராஜபக்சவாகத்தான் இருக்கின்றார். எனவே அவருக்கு தான் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் பதவி அல்லது ஜனாதிபதியாக அவர்தான் போட்டியிட வேண்டும் என்ற ரீதியில் இப்பொழுது அந்த அம்பாறை மாவட்ட பெரும்பான்மையின பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய தலைமையில் ஒரு குழுவினர் இப்பொழுது அந்த பிரசாரங்களை கட்சிக்குள் முன்னெடுத்து செல்கின்றார்கள். ஆனால் பசில் ராஜபக்ச மீதும் சில குற்றச்சாட்டுகள் இருப்பதை நாங்கள் சில தகவல்களில் அறிந்து கொள்ள கூடியதாக இருந்தது. குறிப்பாக மேல் நீதிமன்றத்தில் 2 முக்கிய வழக்குகள் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று திவிநெகும நிதி திட்டத்தை மோசடி செய்தது தொடர்பானது. 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது திவிநெகும நிதியிலிருந்து சுமார் 3 பில்லியன் ரூபாய்களை மோசடி செய்ததாக அவர் மீது மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னொரு வழக்கு உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். மல்வானை பிரதேசத்தில் ஒரு பெரும் ஆடம்பர பங்களாவை கட்டியிருந்தார். அந்த பங்களா தன்னுடையது இல்லை என்று சொன்னாலும் கூட அதில் அவருக்கு பங்கு இருக்கின்றது. அவர் அவருடைய குடும்பத்துக்காக அது கட்டியது. அது தொடர்பாக அரச நிதியை பெருமளவு கையாண்டு மோசடி செய்திருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த வழக்குகள் 2019 இந்த வருடம் மார்ச் மாதத்தில் விசாரணைக்கு வரவிருக்கின்றன. இந்த வழக்குகளின் விசாரணை முடிவுகளை பொறுத்து தான் பசில் ராஜபக்சவின் அரசியல் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என்ற நிலையில் பசில் ராஜபக்ச இருக்கின்றார். அடுத்ததாக போட்டிக்கு தயார் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கின்ற மூத்தவர் சமல் ராஜபக்ச.
ராஜபக்ச குடும்பத்துக்குள் ஓரளவு மிதவாத போக்கூடியவர், மொடரேட் என்று எடுத்துக்கொள்ளக்கூடியவர், தீவிரவாதமாக சமய ரீதியாக அடையாளம் காணப்படாமல் ஓரளவு மிதவாத போக்கூடிய மனிதராக காணக்கூடியவர் என்று சொன்னால் அவர் சமல் ராஜபக்ச மட்டும்தான். அது மட்டுமல்ல, அவருக்கு வெளிநாட்டு பிரஜை உரிமை இல்லை. அவர் முழுக்க ஒரு இலங்கை பிரஜை. அவர் மீது இதுவரை எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லை, எந்த விதமான வழக்குகளும் இல்லை, மோசடி குற்றச்சாட்டுகளும் இல்லை. எனவே அவர்தான் பொருத்தமானவர் என்று இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு சார்பான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இப்பொழுது இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் பலர் அவருக்கு ஆதரவு கொடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த ஆதரவுகளை திரட்டி கொண்டு தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கிய சிரேஷ்ட தலைவர்களின் ஆதரவை திரட்டி கொண்டு தான் சமல் ராஜபக்ச இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் என்ற ஒரு தகவலையும் நாங்கள் இன்று அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவர் சும்மா கோத்தாபய ராஜபக்ச சொன்னார் என்பதற்காக, அவருக்கு சவால் விடுப்பதற்காக சொல்லவில்லை. தனக்கான ஒரு ஆதரவு வட்டாரத்தை திரட்டி வைத்துக்கொண்டு, அதிலும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களை திரட்டி வைத்துக்கொண்டு தான் அவர் இந்த களத்தில் குதிக்க தயாராகி இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவரும் இப்பொழுது இந்த களத்தில் இறங்கி இருக்கின்றார். இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் உங்களுக்கு தெரியும், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்று இப்பொழுது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஒரு பிரிவு இருக்கின்றது. அந்த பிரிவுக்குள் தான் சட்டப்படி இன்னமும் மஹிந்த ராஜபக்ச எல்லோருமே வருகின்றார்கள். அவர்களுடைய ஒரு பிரிவினர், இந்த UPFA என்று சொல்லக்கூடிய இந்த கட்சியின் ஒரு பிரிவினர் முன்வைத்திருக்கின்ற கருத்து, ராஜபக்ச குடும்பம் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டுமா. 2015ஆம் ஆண்டு தேர்தல் பிரசாரத்தின் போது, ஜனாதிபதி தேர்தல் பிரசாரம், அதற்கு அடுத்த பொது தேர்தல் பிரசாரத்தின் போது இந்த நாட்டு மக்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்ட முக்கியமான பிரசார கருத்து, ராஜபக்ச குடும்ப ஆதிக்கத்திலிருந்து இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும், ராஜபக்ச குடும்ப ஆதிக்கத்திலிருந்து இந்த நாட்டு அரசியலை விடுவிக்க வேண்டும் என்ற துணையில் தான் பிரசாரம் செய்யப்பட்டது. எனவே ராஜபக்ச குடும்பம் என்று அவர்கள் முன்வைத்த பிரசாரம் இவர்கள் மூவரையும், சமல், பசில், கோத்தா ஆகிய மூவரையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. எனவே இந்த மூவர் மீதான குற்றச்சாட்டுக்கள், மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்ட பிரசாரங்கள், அதனுடைய தாக்கங்கள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக வர வேண்டுமா, ஏன் இன்னொருவரை பற்றி நாங்கள் யோசிக்க கூடாது? இது நாங்கள் நேற்று உங்களிடம் இந்த நிகழ்ச்சி வாயிலாக முன்வைத்த ஒரு கருத்தை தான் இப்பொழுது அவர்கள் கட்சி ரீதியாகவும் கேட்டுக்கொண்டிருப்பதாக இன்றைய செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகும் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் யார் என்பது இப்பொழுது பெரும் குழப்ப நிலைக்கு ஆளாகி இருப்பதைத்தான் இந்த செய்திகளில் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த தேர்தல் விவகாரங்கள் அப்படி இருக்க, அடுத்த செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோம் இந்த இடைவேளையின் பின்னர். UTV நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். අතරමදැන් ඉම්රාන් සල්ලි ගහන්නේ කොහොමද? ගහපු සල්ලි කොහෙද තියෙන්නේ? ඔව් ඒවා ඉතින් හොරකම් කරපු මිනිස්සුන්ගෙම තමයි අහන්න ඕනේ සල්ලි ගහන්නේ කොහොමද සහ මේ ඒ සල්ලි කොහෙද තියෙන්නේ කියන කාරණාව සම්බන්ධයෙන්. මොකද ඒගොල්ලෝ හරියට මේ වගේ වැඩ කරන අයනේ. ඒ ඔබ ඒ වගේ අහන්න නැත්නම් අනිවාර්යෙන් මේ උදයාංග වීරතුංග විමල් වීරවංශ වගේ අයගේ තියෙන මේ ප්‍රශ්නත් එක්ක බැලුවම මේ තරම් සල්ලි කොහෙන්ද මේ අයට හම්බුනේ? මේ අයගේ මේ සාමාන්‍ය අපි වත්කම් බැරකම් මේ ලිස්ට් එකක් ගන්නවා සාමාන්‍යයෙන් රජයේ පත්වීමක් දෙනකොට, ඊට පස්සේ පත්වීමෙන් එළියට යනකොට බලනවා පත්වීම කාලය අවසන් වුණාම කොච්චර මේ කාලය තුල හම්බ කරලා තියෙනවද. ඒ හම්බ කිරීමට හැකි ප්‍රමාණයට වඩා වැඩිපුර හම්බ කරලා තියෙනවා නම් ඒවා නීති විරෝධීව හම්බ කරලා තියෙන්නේ, කොහොමද ඒවා හම්බ කරන්නේ කියලා පරීක්ෂණ පවත්වනවා. කොහොම හරි මේ ලංකාදීප පුවත්පතේ කියන උදයංග වීරතුංගගේ මේ ගනුදෙනු සම්බන්ධිනුත් ප්‍රශ්න මතුවලා තියෙනවා. රටවල් 15කින් වාර්තා කැඳවයි කියලා තමයි වාර්තා කරලා තියෙන ලංකාදීප පුවත්පතේ. ලංකාවේ බැංකු ගිණුම් 16ක ඩොලර් ලක්ෂ 17ක් තියෙනවා කියලා FCID උසාවියට දන්වලා තියෙනවායි කියලා තමයි වාර්තා කරලා තියෙන්නේ. ඒ ශ්‍රී ලංකන් ගුවන් හමුදාවට විඥානා බිලදී ගැනීමේදී මූල්‍ය අක්‍රමිකතාවක් සිදු වූ බවට කියන සිද්ධියට අදාළව රුසියාවේ හිටපු ශ්‍රී ලංකා තානාපති උදයංග වීරතුංග මහතාගේ මෙරට බැංකු ගිණුම් 16ක තිබූ ඇමරිකානු ඩොලර් ලක්ෂ 17ක මුදලක් සම්බන්ධයෙන් සහ ඔහුගේ ඥාතින් 15 දෙනෙකුගේ බැංකු ගිණුම් 50කට ආසන්න ප්‍රමාණයකට ගනුදෙනු සම්බන්ධයෙන් විමර්ශන ආරම්භ කර ඇතැයි මූල්‍ය අපරාධ විමර්ශන කොට්ටාශයේ කොළඹ කොටුව මහේස්ත්‍රාත් ප්‍රියන්ත ලේනගේ මහතා වැඩිදුර වාර්තාවක් මගින් ඊයේ ප්‍රකාශයට පත් කරා කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ.
මේ එක් විඥානා මිලදී ගැනීමේ මේ සිද්ධීමේදී සිදු වෙලා තියෙන මුදල් අක්‍රමිකතාවයක් මේ විදිහට විඥානා අවුරුද්ද ගානේ කරලා තිබුණොත් මීට වඩා හම්බ කරන්න තිබුණා කොහොම හරි මේ එක ගනුදෙනුවකින් කෙලවර වෙලා තියෙනවා මේ ගනුදෙනු සම්බන්ධයෙන් මේ විදිහට වාර්තා වෙනකොට මේ විදිහටම තව සල්ලි ගසාගෙන කාපු මුදල් අක්‍රමිකතාවයන් සිදු වෙච්ච ප්‍රශ්න තව කොයිතරම්නම් තියෙනවා ඇද්ද දිවයින පුවත්පතෙත් කියනවා උදයංගගේ සහ පවුලේ ගිණුම් වල ඩොලර් ගලලා කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ ඒ ගලපු ඩොලර් වලින් නා ගන්නවල මේ දවස්වල මිලියන 72ක් ඩුබායි වෙත ප්‍රේෂණය කරලා තියෙනවා කියලා වාර්තා වෙලා තියෙනවා නීතිපති දෙපාර්තමේන්තුව උසාවියට දැනුම් දෙයි කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. මේ තරම් සල්ලි කොහොමද ආවේ කියන ප්‍රශ්නය දැන් මතුවෙලා තියෙනවා. අද්මිරාල් රවීන්ද්‍රට එරෙහිව පුළුල් විමර්ශනයක් ආරම්භ කරනවා කියලා තවත් ප්‍රවෘත්තියක් වාර්තා වෙනවා. CID උසාවියට දැනුම් දීලා තියෙනවා. ඒ තමයි අධිකරණයට අවශ්‍යව සිටි සැකකරුවෙකුට අධිකරණයේ මගහැර සිටීමට ආධාර අනුබල හා රැකවරණය දීම ඇතුළු චෝදනා එල්ල වී ඇති ත්‍රිවිධ හමුදා ආරක්ෂක මණ්ඩලික ප්‍රධානී අද්මිරාල් රවීන්ද්‍ර විජයගුණරත්න ලක්සිරි අමරසිංහ යන දෙදෙනාට එරෙහිව පුළුල් ලෙස විමර්ශන ආරම්භ කර ඇතැයි අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව පවසනවා. මේ නිසා මේ ප්‍රශ්නයනොත් මේ අයට බේරලා යන්න බැහැයි කියලා තමයි ඒ ආකාරයෙන් පෙන්වලා දීලා තියෙන්නේ. ඒ විතරක් නෙමෙයි විමල් වීරවංශ මහත්තයයි එයාගේ බිරිඳටත් දැන් ප්‍රශ්නයක් මතුවලා තියෙනවා. මොකද්ද ඒ? ඔව් ඒකත් අපි කතා කරන්න සූදානම්. මතකද අර ජනාධිපති ඝාතන කුමන්ත්‍රණයේදී අත්අඩංගුවට ගත්තා ඉන්දියාවේ එක්කෙනෙක්. ඔව්. එයාව දැන් මුණ ගැහලා තියෙනවලු විමල් වීරවංශ. එයාගේ බිරිඳ වගේම නාමල් රාජපක්ෂ. දුරකථනේනුත් සංවාද පවත්වලා තියෙනවා කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. ඒ නිසා මේ පවත්වපු සංවාද මොනවද කියලා හොයලා බලන්න මේ අයව ගෙන්නලා තියෙනවා. හැබැයි ඒ කියපු එක්කෙනාගෙන තමයි පොඩි සැකයක් තියෙන්නේ. ඕලවල ලිව්වෙත් නැහැ නේද? කෙලින්ම ගියා ඉතින් රස්සාවට. ඒකත් බලන්න ඕනේ. අනිවාර්යෙන් වෙන්නේ කියලා. විමල් වීරවංශ මහත්මයා මේ දැන් කලින් ප්‍රශ්නයකටත් පැටලිලා කෝටියක වන්දියකුත් ගෙවන්න සිද්ධ වෙලා ඔන්න පොඩ්ඩක් එළියට ආව විතරයි තවත් ප්‍රශ්නයකට පැටලෙන්න යනවා. එහෙම තමයි ඉතින් මිනිසුන්ගේ සල්ලි හොරකම් කරන්න ගියාම අක්‍රමිකතාවයන් සිදු ඒ වලට සම්බන්ධ වෙන්න ගියාම ඔය වගේ ප්‍රශ්න එනවා. ඉතින් මේවා බලනකොට මතක් වෙන්නේ පාස්පෝර්ට් දෙකේ කතාව තමයි කියලින්ම මතක් වෙන්නේ නේද? தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது முக்கியமான ஒரு செய்தி இன்றைய தினம் தமிழ் மொழி மூலமான பத்திரிகைகளில் இடம் பிடிக்காவிட்டாலும் கூட சிங்கள மொழி மூலமான பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்றன. அதுவும் ரஷ்யாவினுடைய இலங்கையினுடைய ரஷ்யா தூதுவராக இருந்தவருக்கான முக்கியமான ஒரு நிகழ்வு விஞ்ஞான கொள்வனவு விவகாரம். இந்த விமான கொள்வனவு விவகாரங்களிலே இடம்பெற்ற ஊழல்கள் இதனுடன் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு ஒரு பக்கம் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகின்ற நிலையிலே அந்த விவகாரங்களில் கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் டாலர்கள் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 15 பேருடைய 50 வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. 15 நாடுகளினுடைய கணக்கு விவகாரங்கள் தொடர்பில் வரவுகளை அல்லது தரவுகளை திரட்டுமாறு இப்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற நிலையிலே அந்த தரவுகளை சேகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவருடைய 15 குடும்பஸ்தர்கள் அவருடைய மனைவி தாய் உட்பட 15 பேரினுடைய 50 வங்கி கணக்குகளில் கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் டாலர் வைப்பிலிடப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அது தொடர்பில் விசாரணைகளை நடத்த வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில்தான் ஒரு பக்கம் கோட்டாபய ராஜபக்ஷ இப்பொழுது சொல்கிறார் நான் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயார் என்று. இப்படி இருக்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நாமல் விமல் சசி அழைப்பு என்ற வகையிலும் தான் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுதும் அதே செய்தி இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி மைத்திரி கோத்தா கொலை சதி விவகாரம் நாமல் விமல் சசி சிஐடிக்கு அழைப்பு இந்த வாரம் வாக்குமூலம் பெறுவதாக நீதிமன்றத்துக்கும் அறிவிப்பு என்ற வகையில் தான் அந்த செய்தி இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது கொலை சதி திட்டம் நாமல் விமல் சசியிடம் சிஐடி வாக்குமூலம் என்ற வகையில் தான் அந்த செய்தி இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் அதாவது ஜனாதிபதியினுடைய முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜனாதிபதி அதே போன்று சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசன்ன அல்விஸ் ஆகியோரை படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய பிரஜை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச மற்றும் அவருடைய மனைவி சசி வீரவங்ச ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய எதிர்பார்த்திருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கின்றனர் என்ற வகையில்தான் அந்த செய்தி இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலை சதி விவகார முயற்சியிலே கைது செய்யப்பட்ட மிக பிரதானமான ஒரு சந்தேக நபர் இந்திய பிரஜை அவருடன்
தொலைபேசியில் சில அழைப்புகளை விடுத்ததாகவும் அல்லது நேரில் சென்று அவரை சந்தித்ததாகவும் அல்லது சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் இந்த மூவர் மேல் இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 3 பேருக்கும் இதிலே தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பதையும் தாண்டி இவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட இருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒரு பக்கம் இந்த தகவல்களை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கின்ற நாமல் குமார உயர்தர பரீட்சையில் சரியான சித்திகளை பெறாமல் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி இலங்கை இராணுவத்தில் சேர்ந்தவர், அதன் பின்னர் விமானப்படையில் சேர்ந்தவர், அதன் பின்னணியிலே இப்பொழுது சொல்கின்ற இந்த கருத்துக்களும் இப்பொழுது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. அதுவும் நாமல் ராஜபக்ஷ, விமல் வீரவங்ச, சசி வீரவங்ச ஆகியோருக்கு இடையிலான விசாரணைகள் தான் அவருடைய வாக்குமூலம் இப்பொழுது பெறப்பட இருக்கின்ற நிலையில் ஒரு பக்கம் பிரதி போலீஸ் மா அதிபர் நாலக டி சில்வா சிறைவாசகம் அனுபவித்து வருகின்றார். அவருடைய உடல்நிலை மிக பலவீனமாக இருப்பதாகவும் அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய நிலை இருப்பதாகவும் அவருடைய உடல்நிலை கருதியே அதனை பிற்போட்டிருப்பதாகவும் அவரை உடனடியாக பொது வைத்தியசாலை ஒன்றுக்கு மாற்ற வேண்டும் என்ற வகையிலே அவருடைய சார்பிலே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததாகவும் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே நாட்டுக்குள்ளே இருக்கின்ற மிக முக்கியமான 2 பிரச்சனைகள் தொடர்பில் தான் இப்பொழுது நாங்கள் பேச காத்திருக்கின்றோம். இது பற்றி விரிவாக பேசுவதற்காக வேண்டி சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் மொஹிதீன். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச ஆகியோரின் அந்த கொலை முயற்சி தொடர்பாக வழக்கு நேற்று மீண்டும் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்திருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற நீதிமன்றம் அதில் பிரதான குற்றவாளியாக அல்லது பிரதான சந்தேக நபராக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற போலீஸ் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் டிஐஜி நாலக டி சில்வா மற்றும் அவரோடு சேர்த்து கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்திய பிரஜையான மெர்சிலி தோமஸ் ஆகிய இருவரையும் தொடர்ந்து 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. நேற்றும் இவர்களுக்கு பிணை வழங்குவதற்கு நீதிமன்றம் மறுத்திருக்கின்றது. இதில் இந்த இந்திய பிரஜை தொடர்பாக உங்களுக்கு நினைவிருக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த இந்திய பிரஜை தொடர்பான தகவலை முதலாவதாக ஊடகங்களுக்கு தெரிவித்தவர் விமல் வீரவன்ச. மைத்ரிபால சிறிசேன கொலை முயற்சியில் ஒரு இந்திய பிரஜை சம்பந்தப்பட்டிருக்கின்றார், அவர் ஒரு ரோ ஏஜென்ட் என்று உடனடியாக அந்த செய்தியாளர் மாநாடு ஒன்றில் முதலாக இந்த கருத்தை முன்வைத்தவர் விமல் வீரவன்ச தான். அதனை தொடர்ந்து தான் இதனோடு தொடர்புடைய விசாரணைகளின் போது அந்த இந்திய பிரஜையை தேடி கைது செய்து போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த இந்திய பிரஜையை விசாரிக்கின்ற பொழுது அவரிடமிருந்து கிடைத்திருக்கின்ற தகவல்களின் பிரகாரம் அவர் நாமல் ராஜபக்ச, விமல் வீரவன்ச மற்றும் அவருடைய மனைவி சசி வீரவன்ச ஆகியோரை பல சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று சந்தித்து அவர்களோடு பேசி இருக்கின்றார் என்ற தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. எனவே இது ஒரு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. போலீசார் இந்த இந்திய பிரஜைக்கும் விமல் வீரவன்ச, சசி வீரவன்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கும் இடையிலான தொடர்பென்ன, இந்த சந்திப்பு எதற்காக நடந்தது, அவர்கள் பேசிக்கொண்ட விடயம் என்ன, விமல் வீரவன்ச எப்படி இவரை பற்றி நேரடியாகவே தகவலை வெளியிட்டார் என்பன போன்ற இப்பொழுது பல சிக்கல்கள் இந்த வழக்கில் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கு விசாரணை, அதாவது இந்த கொலை முயற்சி என்ற குற்றச்சாற்றே ஒரு நாடகம் என்ற ரீதியிலும் அரசியல் அரங்கில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சட்ட ஒழுங்கு அமைச்சர் அல்ல, பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு இது தொடர்பாக அண்மையில் தெரிவித்த கருத்துக்களில் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு இருந்ததாக அல்லது இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றதாக இதுவரை எந்த உறுதிதமான தகவல்களும் கிடைக்கவில்லை என்ற ரீதியிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிலைப்பாடுகளை பார்க்கின்ற பொழுது இது ஒரு நாடகமாக இருக்கலாமோ என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. இப்பொழுது போலீசார் விமல் வீரவன்ச தான் இந்த மெர்சி தோமஸ் பற்றிய கருத்தை வெளியிட்டவர். இப்பொழுது அவருக்கும் இவருக்கும் இடையில் தொடர்பு இருந்திருக்கின்றது, சந்திப்புகள் நடந்திருக்கின்றன, பேச்சுக்கள் நடந்திருக்கின்ற ரீதியில் விசாரணைகளை தொடங்கும் பொழுது இன்னும் பல விடயங்களை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் மூவரையும் சந்தித்ததாக கூறப்படுகின்ற இந்த இந்திய பிரஜையும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். டிஐஜி நாலக டி சில்வா தொடர்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் அவருடைய உடல்நிலை குறித்து பல மருத்துவ அறிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரியில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அவரை
மேலும் அங்கு சிகிச்சைக்கு வைத்திருக்க முடியாது, ஆஸ்பத்திரியில் கட்டிலில்லை என்று கூறி அவர் மீண்டும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார் என்றும், அவருடைய உடல்நிலை இப்பொழுது மோசமாக இருக்கின்றது என்றும் பல மருத்துவ அறிக்கைகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அவரை பிணையில் விடுவிக்குமாறு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவற்றை ஏற்க நீதிமன்றம் நேற்று மறுத்திருக்கின்றது என்ற தகவலைத்தான் நாங்கள் இங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பதிலாக சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான சரியான தகவல்களை அறிந்து அவருடைய உடல்நிலை குறித்து மறு அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு அவர்கள் கூறியிருக்கின்ற உத்தரவிட்டிருக்கின்றது நீதிமன்றம். எனவே இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற நிலையில்தான் இந்த நாலக்க சில்வா தொடர்பாக நேற்று நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி இந்த குற்றச்சாட்டை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்த நாமல் குமார பற்றிய தகவல்களையும் தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது நாமல் குமாரவை கைது செய்வதற்கு சிஐடியினர் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் நேரடியாக அந்த சட்டத்தரணி நீதிவான் முன்னிலையில் வைத்திருக்கின்றார். நீதிவான் இது தொடர்பாக சிஐடியினரிடம் கேள்வி எழுப்பிய பொழுது அவர்கள் அதற்கு பதிலளித்திருக்கின்றார்கள். அதாவது நாமல் குமார தொடர்ந்து எங்களுடைய கண்காணிப்பில் தான் இருக்கின்றார், அவர் தொடர்பான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம், அவர் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து இராணுவத்திலும் விமானப்படையிலும் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கின்றார், அதனை இப்பொழுது அவரே வெளியில் பேசுகின்ற பொழுது சில இடங்களில் ஒப்புக்கொண்டும் இருக்கின்றார். எனவே அது தொடர்பாக நாங்கள் புறம்பான விசாரணைகளை நடத்தி வருகின்றோம். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்ற அந்த கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்டு அளிக்கப்பட்ட குரல் பதிவுகள் பல மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த குரல் பதிவுகளில் சில போலீஸ் மா அதிபரின் குரல் பதிவோடு ஒத்துப்போகின்றதா என்பதை பார்ப்பதற்காக போலீஸ் மா அதிபர் இப்பொழுது ரசாய பகுப்பாய்வு திணைக்களத்திடம் தன்னுடைய குரல் மாதிரிகளை சமர்ப்பித்திருக்கின்றார். எனவே அவை இரண்டும் இப்பொழுது பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. அவை இரண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும். ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திடமிருந்து சரியான ஒரு முடிவு கிடைக்க வேண்டும். அந்த முடிவுகளை அடிப்படையாக வைத்துத்தான் நாமல் குமார மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்று போலீசார் நேற்று நீதிமன்றத்துக்கு விளக்கம் அளித்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு முக்கியமான வழக்கு தான் இந்த உதயாங்க வீரதுங்க தொடர்பான வழக்காக அமைந்திருக்கின்றது. இந்த உதயாங்க வீரதுங்க பற்றி நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றோம். மஹிந்த ராஜபக்சவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவினர், அவருடைய பெற்றோர் வழியில், தாய் வழியில் அல்லது தந்தை வழியில் மிகவும் நெருக்கமான ஒரு உறவினராக இருந்தவர். யுக்ரைன் நாட்டில் ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட் என்று ஒரு ரெஸ்டாரண்ட், இலங்கை உணவுகளை விற்கக்கூடிய ஒரு உணவகத்தை நடத்தி வந்தவர் தான் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் ரஷ்யாவுக்கு அருகிலுள்ள ரஷ்யாவுக்கு இலங்கையின் தூதுவராக நியமிக்கப்பட்டார் என்பது ஒரு வேடிக்கையான விடயம். ஒரு பக்கத்து நாட்டில் ரெஸ்டாரண்ட் நடத்தி வந்த, ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் நடத்தி வந்த ஒருவர் தான் இன்னொரு பிரதான நாட்டின், வல்லரசு நாட்டொன்றின் இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டிருந்தார். இது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற சில ஜோக்குகளில், நகைச்சுவைகளில் ஒன்றாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவரை வைத்து தான் ரஷ்யாவில் இருந்து இந்த விமானப்படைக்கு தேவையான, இலங்கை விமானப்படைக்கு தேவையான மிக் ரக விமானங்களை கொள்வனவு செய்வதில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காலப்பகுதியில் கொள்வனவு செய்யப்பட்ட இந்த மிக் ரக விமானங்கள் காலம் கடந்தவை, அப்போதே காலம் கடந்தவை, அவுட் ஆஃப் ஃபேஷன் சாமான்கள் தான், அந்த விமானங்கள் தான் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றன. பெருந்தொகை பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதனுடைய பெறுமதிக்கு மீறிய பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, தரகு பணமாக பெருந்தொகை செலவிடப்பட்டிருக்கின்றது, அந்த தரகு பணம் பெயர் குறிப்பிடப்படாத சில கம்பெனிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுக்கள் இதில் இருக்கின்றன. இதில் பிரதான சூத்திரதாரி நாம் ஏற்கனவே முன்னர் பேசும் பொழுது குறிப்பிட்ட பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச. அவர்தான் இந்த எல்லா கொடுக்கல் வாங்கல்களுக்கும் பின்னணியில் இருந்திருக்கின்றார். கோடிக்கணக்கான ரூபாய் புரண்டிருக்கின்றது என்பதை தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான தகவல்களை முதலாக இலங்கையில் வெளியாகின்ற ஒரு ஆங்கில ஊடகம், வாரப்பத்திரிகை வெளியானது. அந்த தகவலை வெளியிட்ட அந்த ஆங்கில ஊடகவியலாளர் பெரும் அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் நாட்டை விட்டே தப்பிச் சென்று சில காலம் வெளியில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இப்பொழுது அவர் மீண்டும் நாடு திரும்பி இருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் தான் நேற்று இந்த நீதிமன்றத்துக்கு வந்திருக்கின்றது. இந்த உதயாங்க அவருடைய மனைவி, மாமியார் எல்லோருக்குமே, மைத்துனர், பிரதர் இன் லோ, மச்சான் எல்லோருக்குமே வங்கி கணக்குகள் திறந்து கொடுத்திருக்கின்றார். அந்த வங்கி கணக்குகளில் பெருமளவு பணம், லட்சக்கணக்கான டாலர் கைமாறப்பட்டிருக்கின்றது. சுமார் 50 வங்கி கணக்குகள் தொடர்பாக 15 நாடுகளில் இப்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்ல, இதில் இன்னொரு முக்கிய விடயம், இலங்கையிலிருந்து பெருந்தொகை பணம் சுமார் 72 மில்லியன் ரூபாய்
இந்த கணக்குகளில் இருந்து துபாயில் உள்ள வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் காணப்படுகின்றது. வேறு எங்கோ நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்து இலங்கையிலிருந்து அந்த பணம் துபாய்க்கு சென்றிருக்கின்றது. ஆனால் இது தொடர்பாக அந்த காலப்பகுதியில் வங்கிகளும் எவ்வாறு இந்த பணம் வெளியே செல்லுகின்றது என்பது தொடர்பாக எந்த நடவடிக்கைகளும் எடுக்க தவறியிருக்கின்றன. அவ்வாறு வங்கி விசாரணையில் ஈடுபட்ட ஒரு அதிகாரி அந்த வங்கியிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு தகவலையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு பல மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இங்கிலாந்து, பிரான்ஸ், சைப்ரஸ், மார்ஷல் தீவுகள், ஹாங்காங், சிங்கப்பூர், பனாமா, லெட்வியா, அமெரிக்கா, யுக்ரைன், பெலிஸ், பிரிட்டிஷ் கன்னி தீவுகள் உட்பட சுமார் 15 நாடுகளில் இப்பொழுது இது தொடர்பான விசாரணை அறிக்கைகளை தாங்கள் கேட்டிருப்பதாகவும், சில நாடுகளில் இருந்து பதில் கிடைத்திருப்பதாகவும், இன்னும் சில நாடுகளில் இருந்து சரியான பதில் கிடைக்கவில்லை என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த விசாரணை FCID முதல் தடவையாக இவ்வாறான ஒரு சிக்கலான விசாரணைக்கு முகம் கொடுத்திருக்கின்றது. அவர்களுக்கு இந்த விடயத்தில் அனுபவமும் போதாமல் இருக்கின்றது. எனவே வெளிநாட்டுகளின் உதவியோடு தான் இந்த விசாரணைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இது தொடர்பான தகவல்கள் நேற்று தான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. உதயாங்க வீரதுங்க ஒரு காலத்தில் இலங்கையின் தூதுவராக இருந்தவர் இப்பொழுது தலைமறைவாகி இருக்கின்றார். அவருடைய குடும்பத்தவர்கள் இந்த மச்சான், மனைவி, மாமி ஆகியோரிடம் விசாரணை செய்வதற்காக போலீசார் அவர்களை தேடிய போது அவர்களும் நாட்டில் இல்லை, அவர்களும் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். எனவே இந்த வழக்கில் இது தொடர்பாக மேலதிகமாக ஒருவருடைய வாக்குமூலத்தையாவது பெற்றுக்கொள்ள முடியாத இக்கட்டான நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டிருப்பதாக நேற்று FCID-யினர் இந்த வழக்கின் போது நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களைத்தான் நாங்கள் இதில் விரிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக அந்த செய்திகள் அப்படி இருக்க ஏனைய செய்திகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிலிப்பைன்ஸுக்கு சென்றிருக்கின்றார். 5 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. அந்த 5 ஒப்பந்தங்களின் அடிப்படையிலே பாதுகாப்பு, உயர்கல்வி, சுற்றுலா, விஞ்ஞான ஆராய்ச்சி, அதே போன்று விவசாயம் ஆகிய துறைகளுக்கு தான் 5 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி இப்படி வழங்கப்பட்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸுடன் 5 ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. தினகரன் பத்திரிகையிலும் அந்த செய்தியை எங்களால் அவதானிக்க முடிந்திருந்தது. இலங்கை பிலிப்பைன்ஸுக்கு இடையில் ஒப்பந்தங்கள் கைச்சாத்து, 2 நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார சபைகள் என்ற வகையிலும் ஒரு முக்கியமான செய்தி. அதே போன்று தினக்குரல் பத்திரிகையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுதும் ஜனாதிபதியினுடைய அந்த கருத்துக்களை எங்களால் அவதானிக்க முடிந்திருந்தது. இந்நிலையில் இலங்கையினுடைய வரைபடத்தை மேலும் விஸ்தரிக்கப் போகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு. துறைமுக நகர திட்டத்தால் எந்த அச்சுறுத்தலும் இல்லை, சம்பிக்க கூறுகிறார் என்ற வகையில்தான் அந்த செய்தியை எங்களால் அவதானிக்க முடிந்திருந்தது. எனவே பேசலாம் நாங்கள் இந்த இடைவேளையின் பின்னர். யூடிவி நியூஸ், அவர் நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி, 2இல் 3 கிடைக்கும் வரை எந்த குழப்பமும் வேண்டாம், அமைச்சர் ராஜித சேனாரத்ன சொல்கின்றார் அரசியல் யாப்பு விவகாரம் தொடர்பில். அதே செய்தி தினகரன் பத்திரிகையிலும் அவதானிக்க முடிந்திருந்தது. வீரகேசரி பத்திரிகையிலும் இவ்வாறு, அச்சம் வேண்டாம், புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் அரசாங்கம் விளக்கம் என்ற வகையில் தான் அந்த செய்தி. எனவே பாராளுமன்றத்துக்குள்ளே அதனை கொண்டு வந்து பெரும்பான்மையுடன் நிறைவேற்றும் வரை யாரும் அதற்காக வேண்டிய அச்சம் கொள்ள வேண்டாம் என்ற வகையில் தான் அந்த செய்தி. அங்குனுகொல பேலஸ் சிறைச்சாலை விவகாரம் விசாரணைகளை நடத்துமாறு நிதி அமைச்சர் தலதா அத்துக்கோரல அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்ற செய்திகளையும் நேற்றைய தினம் எங்களால் அவதானிக்க முடிந்திருந்தது. அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்றன. சிறை கைதிகள் மீதான தாக்குதல், விசாரணைக்காக குழு நியமனம் என்ற வகையில் தான் அந்த செய்தி இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தினக்குரல் பத்திரிகையிலும் அந்த செய்தியை எங்களால் அவதானிக்க முடிந்திருந்தது. சிறைச்சாலைகள் கொடூரம், அடித்து உதைக்கும் அதிர்ச்சி காணொலி என்ற வகையில் தான் அந்த செய்தியை எங்களால் அவதானிக்க முடிந்திருந்தது. இந்நிலையில் உண்மையில் அந்த சிறை விவகாரம், சிறைக்குள்ளே என்ன நடந்தது என்பது தொடர்பில் 3 பேர் கொண்ட குழுவை நியமித்து அதனை விசாரிக்குமாறு வேண்டப்பட்டிருக்கிறது. நிதி அமைச்சர் தலதா அத்துக்கோரல் அதனை தெரிவித்திருக்கின்றதை தான் அவதானிக்க முடிந்திருந்தது. இம்ரான், මේ අගුරුකොර පැලස් රිමාන් රැඳවියන්ට නිලධාරීහු පහරදීලා කියලා තමයි ඒට අදාළ වීඩියෝවක් එලියට දාලා තියෙනවයි කියලා ආරංචි වෙලා තියෙනවා. අනික මෙතන තියෙන ලොකුම ප්‍රශ්නය තමයි මේ විදිහට රිමාන් භාරයේ සිටින සැකකරුවන් මේ විදිහට එලියට ගෙනල්ලා දනගස්සලා මුගුරු පොළු මුගුරු වලින් ගහලා මේ විදිහට කරන එක සාධාරණද කියන කාරණාව පිළිබඳව අපිට දෙවතාවක් හිතන්නට වෙනවා. මොකද ඒ විදිහට කරන්න බෑ. සිරකරුවන්වත් මනුෂ්‍යයන් විදිහටයි සලකන්නේ. මේ අයට උද්ඝෝෂණය කරන්න
මේ අයට තියෙන අවශ්‍යතාවයන් කාරණයන් පිළිබඳ කතා බහ කරන්න මේ අයට හැකියාවන් තියෙනවා. අනිත් කාරණය වන්නේ වරදකරුවන්ට සැලකීම සම්බන්ධයෙන් අවම ප්‍රමිති ඇතුළත් අන්තර්ජාතික ප්‍රඥප්තිවලට රටක් හැටියට අපේ රට අත්සන් කරලා තියෙන වටපිටාවක මේ වගේ ප්‍රහාරයක් සිදු කිරීම අතිශයින්ම බරපතල බව තමයි සඳහන් කරන්නට ඕනේ. ඒ නිසා රජය මේ ගැන දැඩි අවධානය යොමු කරන්න ඕනේ. මේ වීඩියෝ පටය නිකන්වත් අන්තර්ජාතික මට්ටමේ ප්‍රවෘත්තිවල පළ වුණොත් මේ පිටරටල් වල අයත් අපේ ලංකාවේ මේ බන්ධනාගාර ඇතුලේ රිමාන්ඩ් මේ බාරේ සිටින අයට සිදු වුණු ප්‍රශ්නය පිළිබඳව අවධානය යොමු කරන්නට පුළුවන්. අනික් කාරණය තමයි මේ වීඩියෝ පටේ එළියට දාපු අයටත් දැන් මරණ තර්ජන ඇවිල්ලා තියෙනවා. ඒ නිසා හැකි ඉක්මනින් රජය මේ සඳහා ක්‍රියාමාර්ගයක් ගන්න ඕනේ කියලා තමයි අද ලංකාදීප පුවත්පතේ මේ ප්‍රවෘත්තිය වාර්තා කරමින් සඳහන් කරලා තියෙන්නේ. ඒ අතරතුර ජනාධිපතිතුමා පිලිපීන ජනාධිපතිතුමාව හමු වෙලා තියෙනවා කියලා ඡායාරූපයක් සමගින් වාර්තා කරලා තියෙනවා. ඒ වගේම සීමා නිර්ණ අභියාචනා කමිටුවත් අහෝසි වාර්තාව ජනපතිට නොදී මාස 5ක් කර ඇරලා කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. ඒ නිසා ඒ සීමා නිර්ණ අභියාචනා කමිටුවත් අහෝසි කරලයි කියලා වාර්තා කරනවා. මහා සංගරුවනගේ ආශිර්වාද නැතිව අලුත් විවස්ථාවන් නම් ගේන්න හදන්න එපා. අලුත් විවස්ථාවක් ඕනෑ නම් සංගරුවනද ඇතුළත් සම්පාදක කමිටුවක් පත් කරන්න බුද්ධ ශාසන කාර්ය සාධන මණ්ඩලය කියයි කියලා තමයි ලංකාදීප පුවත්පත වාර්තා කරන්නේ. අපි යාළුවෝ ආශ්‍රය කරනකොට ඒ යාළුවෝ ජීවිතයට ගොඩක් ළඟින්ම අපි ආශ්‍රය කරන්න ගන්නවා නම් ඒ යාළුවෝ ගැන මීට වඩා හොයලා බලන්න ඕනේ. යාළුවෝ විතරක් නෙමෙයි ඒ යාළුවන්ගේ අම්මලා තාත්තලා ගැනත් හිතන්න ඕනේ. ඒ අයට අවශ්‍යතාවයක් නැති වුණාම යාළුවන්වත් මරලා කරේ තින චේන් එක කඩා ගන්න පුළුවන්. අඹයාළුවාගේ මව මරා මංගල මුදුවයි මාලයයි කොල්ල කාලා තිදරුපියා තරුණයා දැලේ කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. මේ වගේ මිනිස්සු තාමත් මේ ලෝකේ ජීවත් වෙනවා කියන එක ගැන දකිනකොට හරිම ඛේදජනකයි කියලා තමයි කියන්නට තියෙන්නේ. අද අපි මිලඟට සූදානම් වෙලා ඉන්නවා කාටුන් දෙසට අවධානය යොමු කරන්න. මේ කාටුනෙන් අපිට පළවෙනි කාටුනෙන් ජෙරිගේ දී අයිලන්ඩ් පුවත්පතේ කාටුනේ දෙසට තමයි අපි අවධානය යොමු කරන්නේ. මෙතනදී ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයා I am ready කියලා මේ ප්‍රෙසිඩෙන්ෂියල් ඉලෙක්ෂන් එක තියෙන පැත්තට දුවගෙන යන ආකාරය තමයි දකින්න ලැබෙන්නේ. ජනාධිපතිවරණය සඳහා ලෑස්ති වෙලා ඔන්න 2020 කියලා ලොකු මැනියමකුත් ඇඳගෙන දුවගෙන යන ආකාරය දකින්න ලැබෙනවා. එතකොට ඒ අතරතුර පිටිපස්සෙන් චමල් රාජපක්ෂ මහත්මයාත් මමත් ලෑස්ති ජනාධිපතිවරණයට කියලා පිටිපස්සෙන් දුවගෙන යන්න ලෑස්ති වෙන ආකාරය තමයි දකින්න ලැබෙන්නේ. එතකොට බැසිල් මහත්තයා ඔළුව කහනවා කාටද දැන් යන්න වෙන්නේ කියලා. ஜனாதிபதி தேர்தல் விவகாரங்களுக்கான கார்ட்டூன் செய்தியாக கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு பக்கம் 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நோக்கி ஓடுகின்ற பொழுது ஷமல் ராஜபக்ஷவும் அதற்கு பின்னால் ஓடுகின்றார். நானும் தயாராக இருக்கின்றேன் என்று. ஆனால் பசில் ராஜபக்ஷ இப்பொழுது தலையிலே கையை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். ඊළඟට අපි සූදානම් උදේ විමලසිරිගේ කාටුනේට අවධානය යොමු කරන්න දිවෙන පුවත්පතේ මේ ඔක්කොම වෙද්දී ජනාධිපතිවරයා විදියට අපිට ආයෙත් ඕනේ මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයා කියලා තවත් කෙනෙක් කියනවා. කවුද? நிச்சயமாக இந்த கார்ட்டூன் செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுதும் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி சொல்கின்றார். இன்னும் ஒருவரும் தயாராக இருக்கின்றார். 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு என்ற வகையில் முக்கியமான ஒரு கருத்து பகிரப்பட்டிருக்கிறது. ඔව් ඒ අතරතුර ඔය හතු පිපෙනවා කියලා කියන්නේ හිටි ගමන් ඔය මාතෘකා එනවා යනවා. ඉතින් ඕවට අපි කියනවා සිංහලෙන් කතාවට වගේ හතු පිපෙනවා වගේ දේවල් වෙනවා කියලා කියනවා. මේ දවස්වල හතු පිපිලා තියෙන්නේ ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයා කියන හතයි. එතකොට ටිල්වින් සිල්වා මහත්මයාගේ ජනාධිපතිතුමාගේ කියන ඔය හිටි හැටියේ පිපෙන හතු තුනක් පිපිලා තියෙනවා. මේ අය තමයි මේ දවස්වල මාතෘකාව කියලා පෙන්වා දෙන්න දාස උත්සාහ කරනවා. காலத்துக்கு காலம் இந்த காளான் முளைப்பது போன்ற செய்திகள் வெளிவருவது வழமையாக இருக்கும். இப்பொழுது டில்வின் சில்வா ஒரு பக்கம் இருக்கின்றார், இன்னொரு பக்கம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, இன்னொரு பக்கம் கோட்டாபய ராஜபக்ஷ. இந்த 3 பேரினுடைய விவகாரம் தொடர்பில் தான் இப்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இதுவே இன்றைய செய்திகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது முக்கியமான செய்திகளாக மாறியிருக்கின்றன. அதனையும் தாண்டி வெளிநாட்டு செய்தியினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தி தெரேசா மே, அதுவும் தெரேசா மேவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற நம்பிக்கையில்லா பிரேரணை மீண்டும் 2வது தடவையாக தோற்கடிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கை திட்டம் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நேற்றைய தினமே கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையும் தோற்கடிக்கப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். இன்றைய தினம் சிங்கள மொழி மூலமான பத்திரிகை தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு இம்ரானுக்கு நாங்கள் அன்பான நன்றிகளை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இம்ரான்,
ஷான் முகமது மஸ்தூதி. බොහොම அதே போன்று இன்றைய தினம் எங்களோட செய்திகளை பகிர்ந்து கொண்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் மொஹிடீனுக்கும் நாங்கள் அன்பான நன்றிகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய தின நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எனவே தொடர்ச்சியாக UTVயின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.